துறையில தொடர்ந்து முறைகேடுகள் வந்து கொண்டே இருக்கிறது. நம்ம பார்த்த இதற்கு முன்பு என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அமலாக்கத்துறை அவர்கள் அக்டோபர் 2025ல 888 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருப்பதை சுட்டிக்காட்டி நம்முடைய பொறுப்பு டிஜிபிக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார்கள். அமலாக்கத்துறையை பொறுத்தவரை அந்த கடிதத்துல குறிப்பிட்ட 150 நபர்கள் பின் பாயிண்ட் பண்ணி கொடுத்திருந்தாங்க. வாட்ஸ்அப் சாட்டு, எப்படி பணம் மாறி இருக்கு, குறிப்பா நேரு அவர்களுடைய அமைச்சர் இருக்கக்கூடிய துறையில இன்ஜினியர் அபிஷியல்ஸ் அவர்களுக்கு அந்த பரீட்சைக்கு 25 லட்சத்துல இருந்து 35 லட்சம் ரூபாய் வாங்கியது ஏற்கனவே பத்திரிகையாளர் சந்திப்புல பேசியிருக்கோம். நான் டீட்டெயிலா போக விரும்பலீங்கன்னா அது உங்களுக்கு தெரியும். அது சம்பந்தமாக இதுவரை ஒரு வழக்கு கூட காவல்துறை பதிவு செய்யவில்லை. இது முதல். இரண்டாவது, மறுபடியும் நம்முடைய அமலாக்கத்துறை தமிழகத்தினுடைய பொறுப்பு டிஜிபி அவர்களுக்கு மறுபடியும் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாங்க. டிசம்பர் 3ஆம் தேதி கடிதம் எழுதியிருக்கிறாங்க. அதுல 258 பக்கம் அந்த கடிதம். இரண்டாவது முறை. இது திரு நேரு அவர்கள் சம்பந்தப்பட்ட முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன், வாட்டர் சப்ளை, நகராட்சி நிர்வாகத்துறையில குடிநீர் வழங்கல், அந்த துறையில 1020 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருப்பதற்கான ப்ரூஃப் அட்டாச் பண்ணியிருக்கிறாங்க. இது குறிப்பாக நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில அங்கே பொறுப்பேற்கக்கூடிய கான்ட்ராக்டர்ஸ், அரசனுடைய கான்ட்ராக்ட் கிடைக்கக்கூடிய கான்ட்ராக்டர்ஸ் எப்படி பிரைப், லஞ்ச பணமாக 7.5% 10% கான்ட்ராக்ட் வேல்யூவை நேரு அவர்களுக்கும் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்பதை ஒரு டோசியரா நம்முடைய பொறுப்பு டிஜிபி கொடுத்திருக்கிறாங்க. இதில் நீங்க நல்லா இந்த டோசியரை பாத்தீங்கன்னா, இது தமிழ்நாட்டுல மத்திய அரசு பணத்துல கட்டப்படக்கூடிய பப்ளிக் டாய்லெட், சானிடேஷன் சர்வீஸ், சுகாதாரத்துறை சம்பந்தப்பட்டது, நபார்டு வங்கியினுடைய பணத்தை வாங்கி நடக்கக்கூடிய ப்ராஜெக்ட், வாட்டர் ரெனோவேஷன் ஒர்க், அதாவது ஆறு ஏரி சம்பந்தப்பட்ட வேலைகள், சிவிக் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட். இதுல மத்திய அரசினுடைய பணமும் கூட மாநில அரசுக்கு அது நேரு அவர்களுடைய துறையின் மூலமாக இம்ப்ளிமெண்ட் ஆகக்கூடிய முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன், வாட்டர் சப்ளை, இதுல 1020 கோடி ரூபாய் ஊழலை கண்டுபிடித்து 258 பக்கம் டோசியராக பொறுப்பு டிஜிபி கொடுத்திருக்கிறாங்க. கொடுத்து கிட்டத்தட்ட இன்னைக்கு டிசம்பர் 3னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 12 நாள் ஆகுது. அதுல குறிப்பாக இடி அவர்கள் மறுபடியும் வாட்ஸ்அப் சாட் எப்படி பணத்தை வாங்கியிருக்கிறாங்க, ஹவாலா டிரான்சாக்சன், துபாய்க்கு ஹவாலா மூலமாக ஓவர்சீஸுக்கு அனுப்பி இருக்கக்கூடிய ப்ரூஃப், அது எல்லாம் கூட கொடுத்திருக்கிறாங்க. இதுல ரொம்ப அதிர்ச்சிகரமான விஷயம் என்னன்னா, இது அதிர்ச்சி தான், ஆனா ஆச்சரியம் இல்ல. நிறைய வாட்ஸ்அப் சாட்ல பார்ட்டி ஃபண்ட் மென்ஷன் பண்ணிருக்காங்க. பார்ட்டி ஃபண்ட் டிஎம்கேன்னு இருக்கு. அதையும் கூட அமலாக்கத்துறை அந்த 258 பேஜ் டோசியர்ல அதையும் கூட ஹைலைட் பண்ணிருக்காங்க. பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு அவங்க பண்ணி பிரைவ கலெக்ட் பண்ணிருக்காங்க. 7.5%